இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி சிம்பிளான ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் எப்பவும் இருக்கிற கொஞ்சம் பொருட்களே இதுக்கு போதுமானது தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது முதலாவதாக ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் பசும்பால் இல்லைனா பாக்கெட் பால் எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷத்துலேயே பால் நமக்கு நல்லா கொதிச்சு இந்த அளவுக்கு பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் நல்லா உருகி வரட்டும். இப்போ இந்த உருகின நெய்யில் ரவை சேர்க்க போகிறோம். ரவையோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு. இதோட வெயிட்டு ஒரு 150 கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும். அதை சேர்த்துட்டு அப்படியே லேசாக கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ரவையை வறுக்கும்போது மிதமான சூட்டில் வச்சு தான் வறுக்கணும். ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் உள்ளே சேர்த்துருவோம். இதோட வெயிட்டு 50 கிராமுக்கும் உள்ளே தான் இருக்கும். இப்போ கடலை மாவையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ கடலை மாவு ரவை இது ரெண்டையும் சேர்த்து ஒன்று போல் வறுத்து இறக்கிடலாம். இப்போ ஒரு 3 நிமிஷத்துலேயே இந்த ரவையும் கடலை மாவும் நல்லா மணலாக வறுபட்டு வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஏற்கனவே நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பாலில் மொத்தத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டலாம். நல்லா கட்டி இல்லாத அளவுக்கு மொத்தத்தையும் நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுறணும். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். ஊறட்டும். அடுத்ததாக ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குருவோம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் நல்லா உருகின உடனே இதில் 1 கப் அளவுக்கு சீனி சேர்த்துக்குருவோம். இதோட வெயிட்டு ஒரு 250 கிராமுக்கு உள்ளே தான் இருக்கும். அதை சேர்த்துட்டு அந்த நெய்யிலே நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். சீனி நல்லா கரைஞ்சி வரட்டும். இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. சீனி நமக்கு கரைஞ்சி நல்லா ஒரு லேசான ஒரு கேரமல் பதத்துக்கு வரணும். இப்போ ஒரு 4 நிமிஷத்துலேயே நமக்கு சீனி நல்லா கரைஞ்சி இந்தளவுக்கு லேசான ஒரு கேரமல் பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம ஏற்கனவே பாலில் ஊற வச்சுருக்கிற ரவையை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம். அந்த ரவை பார்த்திங்கன்னா நம்ம ஊற வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா ஊறி கட்டியாக இருக்குது. அதை மொத்தத்தையுமே வலித்து உள்ளே சேர்த்துக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது. இப்போ மெதுவாக அப்படியே கலந்து விட ஆரம்பிக்கலாம். அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுக்கிறணும். அந்த கேரமல்லையே நமக்கு சேர்த்த இந்த ரவை எல்லாமே நல்லா வெந்து வரணும். நம்ம இன்றைக்கி சீனி சேர்த்து பண்ணியிருக்கிறோம். நீங்கள் வெல்லம் இருந்தால் கூட அதை கூட சேர்த்து பண்ணலாம். இன்னும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ விடாமல் தொடர்ந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம சேர்த்த ரவை எல்லாமே அந்த சீனி பாகுலேயே நல்லா வெந்து கட்டியாகி வந்திருக்குது. இந்த இடத்துல ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் ஏலக்காய் பொடியை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாகில் ரவையை சேர்த்து கிட்டத்தட்ட 7 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்தளவுக்கு நல்லா திக்காகி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்திருக்குது. இந்த இடத்துலையே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து இந்த மாதிரி ஒரு சின்னதாக ட்ரே எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பை நல்லா நொறுக்கி வச்சுருக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நட்ஸ் எதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெட்டி வச்சுருக்கிற பூசணி விதை இருக்குது. அதையும் சேர்த்துக்கிறோம். பூசணி விதையெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட. இப்போ அடுத்ததாக நம்ம கிண்டி வச்சுருக்கிறத எல்லாத்தையுமே மொத்தமாக இந்த ட்ரேயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பரப்பி விட்டுறலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு நல்லா எல்லா பக்கமும் ஒன்று போல் பரப்பி விட்டுருவோம். இப்போ நல்லா பரப்பி வச்சாச்சு. இப்போ ஒரு 1/4 மணி நேரம் இதை நல்லா ஆற வச்சுருவோம். இப்போ லேசாக ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக எடுத்து விட்டுருவோம். அப்போ தான் நமக்கு இதை வெளியில் எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இந்த ட்ரே எடுத்து அப்படியே இன்னொரு பிளேட்டில் இப்படி கவுத்திடலாம். கவுத்திட்டு வெளியில் எடுத்துடலாம். இப்போ ஒரு ஷார்ப்பான கத்தியை வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி சைஸாக போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. நமக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக ரவை பால் கேக் அருமையாக தயாராகிடுச்சு. நீங்கள் வீட்டில் சிம்பிளாக ஒரு ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.